வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெகடிகாசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஹிணி அவங்க ரூம்குள்ள அப்படியே ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்க ரெடியாகிற மனோஜ் கண்ணாடி ஒரு ஊதிட்டு கண்ணுல போட்டுட்டு, ரோஹிணி என்ன பயங்கரமான யோசனையில இருக்கேன்னு கேக்குறாரு. ஒண்ணும் இல்ல, பெங்களூர்ல ஒரு மேரேஜ் இருக்கு. அவங்க பிரைடல் மேக்கப் பண்றதுக்காக கேட்டிருக்காங்க. போறதா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேங்கிறாங்க ரோஹிணி. நல்ல பேமெண்ட் வந்துச்சுன்னா போயிட்டு வர வேண்டியதானேன்னு பிசினஸ் மேனா சொல்றாரு மனோஜ். இல்ல, அந்த டேட் செட் ஆகணும். அந்த டேட்ஸ்ல இங்கேயும் கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. அதான் ஒரே யோசனையா இருக்குன்னு ரோஹிணி சொல்ல, ரொம்ப யோசிக்காத, எங்க நல்ல பேமெண்ட் வருதோ அங்க போயிட்டு வா அப்படின்னு மனோஜ் சொல்ல, மறுபடியும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி. இங்க அண்ணாமலை யாருப்பான்னு ஒரு போலீஸ்காரர் வந்து வாசப்படியில நின்னு கேக்குறாரு. கட்டில்ல உட்கார்ந்திருந்த முத்து குதிச்சு இறங்கி வந்து, சார் அது எங்க அப்பா தான், ரிட்டையர் ஆன கவர்மெண்ட் எம்ப்ளாயி அண்ணாமலை சார் அப்படின்னு சொல்லுங்கங்கிறாரு முத்து. ம் சரிப்பா, இங்க அண்ணாமலை சார் இருக்காரான்னு கேக்குறாரு போலீஸ்காரர். இருக்காரு, உள்ள வாங்கங்கிற முத்து. அப்பா, அப்பா போலீஸ் வந்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்ல, உடனே வேகமா ஓடி வர்ற விஜயா, என்ன சார், என்ன தப்பு பண்ணிட்டு வந்தா இவன்? கொஞ்ச நாள் இங்க போலீஸ் வராம இருந்தது, நிம்மதியா இருந்தோம். இப்ப இவன் யார போட்டு அடிச்சான்? கூட்டிட்டு போக வந்திருக்கீங்களான்னு விஜயா கேக்குறாங்க. சத்தம் கேட்டு மனோஜ் கதவு திறந்து வெளியே வர, பின்னாடியே ரோஹிணியும் வராங்க. முத்து அவங்க அம்மாவை ஆழமா ஒரு பார்வை பார்த்து, எப்படான்னு இருக்கீங்க, அவர் அப்பாவை கேட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற முத்து. அப்பா வாப்பாங்கிறாரு. அண்ணாமலை வெளியே வர, உடனே பதறி அடிச்சு ஓடுற விஜயா, ஏங்க நீங்க என்னங்க தப்பு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க, போலீஸ் வந்தாலே ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்கன்னு அர்த்தமா, கொஞ்சம் தள்ளு, அமைதியா இருன்னு சொல்லிட்டு, நான் தாங்க, அண்ணாமலை என்ன விஷயம்னு சொல்லுங்கன்னு அவரு கேட்க, சொல்ல விட்டாதானே, ஆளாளுக்கு நீங்களே பேசிட்டு இருக்கீங்க, பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களான்னு போலீஸ்காரர் அண்ணாமலை கிட்ட கேட்க, ஆமா, உள்ள வாங்கன்னு கூட்டிட்டு போய் சோஃபால உட்கார வைக்கிறாரு அண்ணாமலை. ஓ அப்படியான்னு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க விஜயா. இதுவரையிலும் திகைச்சு போய் பார்த்துட்டு இருந்த மனோஜ், ஓ பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்தவரா, நான் கூட இவன் ஏதாவது பிரச்சனை பண்ணி வர வச்சுட்டானோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே அம்மா மாதிரி யோசிக்காதடாங்கிறாரு முத்து. இல்லனா மட்டும் நீ பிரச்சனை பண்ண மாட்ட பாருன்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க, எதுக்குங்க சார் பாஸ்போர்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு போலீஸ்காரர் கேக்குறாரு. மலேசியா போறோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஃபேமிலி மொத்தமா மலேசியா போறீங்களான்னு போலீஸ்காரர் கேக்குறாரு. ஆமாங்க சார், நீங்க அந்த ஊருக்கு போயிருக்கீங்களான்னு முத்து கேக்குறாரு. எங்க பொழப்புக்கு உள்ளூரே தாண்ட முடியாது, மலேசியாலாம் எங்க அப்படின்னு போலீஸ்காரர் சொல்ல, அதுவும் கரெக்ட் தாங்க சார், நாங்க போயிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு மலேசியா சட்டையும் உங்க வீட்டம்மாவுக்கு ஒரு மலேசியா புடவையும் வாங்கிட்டு வரோங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா, லஞ்சம் கிஞ்சன்னு எதுனா இழுத்து விட்டுற போற, நான் சும்மா வெரிஃபிகேஷனுக்காக வந்தேன், அவ்வளவுதான், எல்லாரும் உங்க ஐடி கார்டை கொடுங்கங்கிறாரு போலீஸ்காரர். அப்போ ரவியும் ஸ்ருதியும் அங்க வந்து நிக்க, "யாரும் கொண்டு வாங்கன்னு அண்ணாமலை சொல்றாரு. இந்த பக்கம் ரவியா, அந்த பக்கம் முத்துவும் தெரிச்சு ஓடுறாங்க. ஸ்ருதி, நீ போய் உன் ஐடி எடுத்துட்டு வாமா அப்படின்னு விஜயா சொல்ல, என்கிட்ட ஆல்ரெடி பாஸ்போர்ட் இருக்கு அப்படின்னு ஸ்ருதி பதில் சொல்ல, ஆஹா அப்படின்னுக்குறாங்க விஜயா. கரெக்டா கீழே விஜயா வீட்டு கேட்ட மலேசியா மாமா திறந்துட்டு இருக்காரு. இந்த ரோஹிணிக்காக நடிச்ச நடிப்பெல்லாம் சினிமாவுல நடிச்சிருந்தா இந்நேரம் 2 ஏரியாவுல சொந்தமா கறிக்கடை வச்சிருக்கலாம். விட மாட்டேங்குதே அந்த பொண்ணு அப்படின்னு புலம்பிக்கிட்டே படியேறி வர்றாரு. மலேசியாவுல வேண்டப்பட்டவங்க யாராவது இருக்காங்களான்னு போலீஸ்காரர் கேட்க, ஆமாங்க, எங்க சம்மந்தி மலேசியாவுல இருக்காரு, ரோஹிணி வா வா வான்னு கூப்பிட, ரோஹிணி கொஞ்சம் முன்னாடி வர்றாங்க. இவ தான் என் மலேசியா மருமக அப்படின்னு விஜயா சொல்ல, ஏமா நீங்க மலேசியாவா அப்படின்னு போலீஸ்காரர் கேட்க, ஆமாங்க சார் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. உங்க ஃபேமிலி எல்லாரும் அங்கதான் இருக்காங்களா அப்படின்னு போலீஸ்காரர் கேட்டுட்டு போய், ஆமாங்க சார், இவ அப்பா கூட ஜெய் அப்படி விஜயா ஆரம்பிக்க, ஃபேமிலி அங்கதான் இருக்காங்க, அப்பா இப்ப மலேசியாவுல இல்ல, ஒரு வேர்ல்டு டூர் போயிருக்காரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, முத்து அதிர்ச்சியா பாக்குறாரு. அதை விட விஜயா பயங்கரமா அதிர்ச்சி அடைய, அண்ணாமலை அவங்கள பாக்குறாரு. இருங்க பாத்துட்டு வரேன்னு எழுந்து வர்ற விஜயா ரோஹிணியோட கைய பிடிச்சு கொஞ்ச தூரம் கூட்டிட்டு வந்து, என்ன உங்க அப்பா டூர் போயிருக்காருன்னு சொல்ற அப்படின்னு கேட்க, ஆன்ட்டி அவர் ஜெயில இருக்கிறதெல்லாம் சொல்லக்கூடாது, அப்புறம் பாஸ்போர்ட் கிடைக்கிறதுல ப்ராப்ளம் வரும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அப்படின்னு பயத்தோட கேக்குறாங்க விஜயா. ரோஹிணியும் சம்மதமா தலையாட்ட, ஓ அப்படிங்கிற விஜயா அண்ணாமலை கிட்ட வந்து உட்கார்ந்து அதே விஷயத்த சொல்றாங்க. அவரும் ஓகே அப்படின்னு நிமிர்ந்து உட்கார, சார் உங்க பெர்மனன்ட் அட்ரஸ் இதானே அப்படின்னு போலீஸ் கேட்க, ஆமா இதுதான் அண்ணாமலை சொல்றாரு. உங்க மேல கேஸ் எதுவும் ஃபைல் ஆகலைல்ல அப்படின்னு போலீஸ்காரர் கேட்க, அண்ணாமலை இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சார் எங்க மாமா தங்கமான மனுஷன், அவர் மேல யாரும் எந்த குறையும் சொல்ல முடியாதுன்னு மீனா வந்து சொல்றாங்க. அதானே இந்த வீட்ல கேஸ் வாங்குறதுக்குன்னே ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு மனோஜ் சொல்ல, பாத்துட்டு இருக்காரு போலீஸ்காரர். நம்ம மலேசியா மாமா படியேறி வந்துட்டு இருக்காரு. சார் இதுல சைன் பண்ணுங்க சார் அப்படின்னு ஃபார்ம கொடுக்க அண்ணாமலை சைன் பண்றாரு. படியேறி வாசப்படியில வந்த மலேசியா மாமா உள்ள இருக்க போலீஸ பார்த்து அப்படியே திகைச்சு போறாரு. சைனை வாங்கிட்டு ஃபார்ம் எடுத்துட்டு திரும்புற போலீஸ்காரர் அவரை பாக்குறாரு. ரோஹிணியும் பாக்குறாங்க. மலேசியா மாமாவுக்கு உள்ளுக்குள்ள உதற ஆரம்பிக்குது. என்ன இந்த வீட்ல போலீஸ் என்கொயரி நடக்குது, இந்த ரோஹிணி பொண்ணு ஏதாவது மாட்டிக்கிச்சா, நம்ம நேரங்காலம் தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டோமா, இப்ப நாம இங்க இருக்கிறதா இல்ல போறதா அப்படின்னு மனசுக்குள்ள போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்க. உள்ள வாங்க
வந்து பேசுங்கங்கிற மாரி ரோஹிணி கண்ணாலேயே அழுத்தமா ஜாட காட்டிட்டு இருக்க. இந்த போலீஸ்காரர் முன்னாடி போய் பேசுறதா? என்ன பேசுறது? உள்ள போலாமா? வேண்டாமா? அப்படின்னு பிரவுன் மணி யோசிச்சுட்டே இருக்க. அதுவரையிலும் அவரையே பார்த்துட்டு இருந்த போலீஸ்காரர் பக்கத்துல வந்து நீங்க யாருன்னு கேக்குறாரு. நான் 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 அப்படின்னு மலேசியா மாமா தந்தி அடிச்சுக்கிட்டு இருக்க. அவரு என் மாமா தான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, "வழி விடுங்க" அப்படின்னு போலீஸ்காரர் சொல்றாரு. கொஞ்சம் நகர்ந்து வழிய விட, போலீஸ்காரர் கிளம்பிடுறாரு. "உள்ளர வாங்க" அப்படின்னு ரோஹிணி மறுபடியும் ஜாட காட்ட அவரு உள்ளர வர்றாரு. "வாங்க அங்கிள்" அப்படின்னு மனோஜ் சொல்ல, முத்துவும் மீனாவும் திகைப்பா பாத்துக்கிட்டே இருக்காங்க. மலேசியா மாமா நெஞ்சில ஒரு கைய வச்சுட்டு அப்படியே ரோபோட் மாரி நடந்து வர்றாரு. "வாங்க சம்மந்தி வாங்க. நீங்க வருவீங்கன்னு ரோஹிணி சொல்லவே இல்ல. ரோஹிணி அப்பா எப்படி இருக்காரு?" அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்க. "வாங்க சம்மந்தின்னு" அண்ணாமலையும் வந்து பக்கத்துல நிக்கிறாரு. "அங்கிள் நாங்க எல்லாருமே நெக்ஸ்ட் வீக் மலேசியா போலான்னு இருக்கோம்" அப்படின்னு ரவி சொல்ல, "ஆமாங்க முத்து மலேசியா போலான்னு சொன்னா நாங்களும் அப்படியே போய் சம்மந்திய பாத்துட்டு வந்துடலாம்னு நினைச்சோம்" அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, "ஆமா அங்கிள் நான் கூட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன்ல. அங்கிள் ஆன்ட்டி எல்லாம் மலேசியா வர்றாங்க. நாம தான் பாத்துக்கணும்னு சொல்லி" அப்படின்னு ரோகிணி சொல்ல, "ஓ முன்னாடியே சொல்லிட்டியாம்மா?" அப்படின்னு விஜயா ஆர்வமா கேக்குறாங்க. "ஆமா ஆன்ட்டி" அப்படின்னு ரோகிணி மெல்லிய ஸ்மைலோட சொல்றாங்க. "சம்மந்தி ரோகிணி அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா நாங்க இங்க இருந்து வாங்கிட்டு போய் ஜெயில போய் பார்க்கும்போது குடுப்போம்ல" அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. "அம்மா அவரு ஜெயில்ல இருக்காரு. அங்கெல்லாம் எதுவும் வாங்கிட்டு போக முடியாது" அப்படின்னு ரவி சொல்ல, "அவரு என்ன ஸ்பிரிச்சுவல் மீட்டிங்கா போயிருக்காரு?" "அதானே" அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. "என்ன சம்மந்தி நாங்களே பேசிட்டு இருக்கோம் நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க" அப்படின்னு விஜயா கேட்க, "வாசல்லயே பார்த்தேன் உங்க முகமே சரியில்லையே என்னாச்சு அங்கிள்னு" மனோஜ் கேட்க, "என்னாச்சு அங்கிள்னு" ரோஹிணியும் கேக்குறாங்க. "பாப்பா" அப்படின்னு 2 கையும் பிச்சைக்கு நீட்டுற மாரி நீட்டிட்டு மலேசியா மாமா விடாம அழறாரு. முத்துவும் மீனா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கறாங்க. அவங்களுக்கும் ஒண்ணும் புரியல. "அங்கிள்" அப்படின்னு ரோஹிணி கூப்பிட, "சம்மந்தி என்னாச்சு? எதுக்கு அழறீங்கன்னு" விஜயா ஒரு பக்கம் கேக்குறாங்க. "அங்கிள் என்னாச்சு சொல்லுங்க" அப்படின்னு ரோஹிணி கேக்க, "என்னாச்சு சொல்லுங்க" அப்படின்னு அண்ணாமலையும் மனோஜும் கேக்குறாங்க. "ஐயோ பாப்பா இத எப்படி என் வாயால சொல்ல போறேன்னு தெரியலையே. கடவுள் இப்படி பண்ணிட்டானே" அப்படின்னு 2 கையும் நெஞ்சு மேல வச்சுட்டு பிரவுன் மணி அழ, "அங்கிள் ஏன் இப்படி அழறீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னாச்சு சொல்லுங்க அங்கிள்" அப்படின்னு ரோஹிணி அவரோட கைய பிடிக்க, "என்னாச்சு சொல்லுங்க அங்கிள்னு" மனோஜும் ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்காரு. "என் வாயால எப்படிம்மா சொல்லுவேன்" அப்படின்னு பிரவுன் மணி அதே டயலாக்க சொல்லிட்டு இருக்க. "ஏங்க என்னாச்சுன்னு சொல்லுங்க. சொன்னா தானே தெரியும்" அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. "அங்கிள் ப்ளீஸ் சொல்லுங்க" அப்படின்னு ரோஹிணி அழுத்தமா கேட்க, "உன்னோட அப்பாவ அவரோட எதிரிங்கெல்லாம் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்களே பாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் அழ, "ஐயோ என்னன்னு சொல்லிட்டு அழுவுங்க சம்மந்தி. அவருக்கு ஏதாவது தண்டனை அதிகமா வாங்கி கொடுத்துட்டாங்களா?" அப்படின்னு விஜயா கேட்க, "அப்படி ஏதாவது ஆயிருந்தாலும் பரவாயில்லையேம்மா. கடவுள் இப்படி பண்ணிட்டானேம்மா" அப்படின்னு தலையில அடிச்சுட்டு அழறாரு அவரு. "அங்கிள் ப்ளீஸ் என்னன்னு சொல்லுங்க" அப்படின்னு ரோஹிணி கேட்க, "உன்னோட அப்பாவோட தொழில் எதிரிகள்லாம் சேர்ந்து ஜெயிலுக்குள்ளேயே ஆள வச்சு அவர" அப்படின்னு சொல்லிட்டு பிரவுன் மணி அழ, "அவர அவர என்னாச்சு என்னாச்சு அங்கிள் அப்பாவுக்கு என்னாச்சு" அப்படின்னு ரோஹிணி பதற, "உங்க அப்பாவை கொன்னுட்டாங்கம்மா கொன்னுட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரு கதறி அழ, எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. முத்துவும் மீனாவும் மட்டும் குழப்பத்தோட பாத்துட்டு இருக்காங்க. "அச்சோ ஆ அங்கிள் என்ன அங்கிள் சொல்றீங்க" அப்படின்னு ரோஹிணி கேட்க, "ஆமாமா அவரு ஜெயில இருந்து வெளியில வந்துடக்கூடாதுன்னு ஜெயிலுக்குள்ளேயே ஆள வச்சு அவரு அங்கேயே கொன்னுட்டாங்கம்மா படுபாவி பசங்க" அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா மாமால, "ஐயோ அப்பா" அப்படின்னு கதறிக்கிட்டே அப்படியே பின்னாடி இருக்க ஷோகேஸ்ல சாஞ்சு அழ ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி. ரோஹிணி அழறத பார்த்த உடனே தான் விஜயாவுக்கு கொஞ்சம் சுயநினைவு வந்து, "ஐயோ சம்மந்தி நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு கேட்க, "ஆமாம்மா ரோஹிணி அப்பா நம்மள எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாருமா" அப்படின்னு சொல்லி விக்கலோட அழுதுகிட்டு இருக்காரு. விஜயா ரோஹிணி கிட்ட போய் ரோஹிணியோட தலைய தன்னோட தோள்ல சாய்ச்சிட்டு, "ரோகிணி, ரோகிணி, ரோகிணி அழாதம்மா, அழாத" அப்படின்னு தடவி குடுத்து சமாதானம் பண்றாங்க விஜயா. "எங்க அப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சே" அப்படின்னு ரோகிணி அழ, "அழாதம்மா, அழாதம்மா" அப்படின்னு விஜயா சமாதானம் பண்ணிட்டே இருக்காங்க. மை காட்! என்ன ரவி ஜெயிலுக்குள்ள வச்சு கூடவா இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, "அதான் சொல்றாருல்ல அவரோட எனிமிங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு" அப்படின்னு ரவி பதில் சொல்றாரு. கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவரை வந்து பார்க்கலான்னு நாங்க இப்பதான் முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளர நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. "ஆமா நிஜமாவே அவரை கொன்னுட்டாங்களா" அப்படின்னு முத்து கேட்க, "ஆமா முத்து ஒரு நல்ல மனுஷங்களே இப்படி பண்ணிட்டாங்களேப்பா" அப்படின்னு மலேசியா மாமா சொல்ல, "கடவுளே என்னங்க இது அநியாயமா இருக்கு. ஜெயிலுக்குள்ள கூட பாதுகாப்பு இல்லையா" அப்படின்னு மீனா கேக்குறாங்க. "மனோஜ் இப்படி நடந்திருக்க கூடாது. அவருக்கு சொந்தம்னு நாம தான் இருக்கிறோம். கிளம்பி போய் இறுதி காரியம்லாம் பண்ணணும். உடனே எப்படி கிளம்புறதுன்னு" அண்ணாமலை கேக்குறாரு. உடனே ரோஹிணி திகைச்சு போய் பார்க்க, "ஐயையோ சம்மந்தி
அதையும் நம்மள செய்ய விடாம பண்ணிட்டாங்க அந்த படுபாவிங்க அப்படின்னு மலேசியா மாமா சொல்ல, என்ன சொல்றீங்கன்னு மனோஜ் கேக்குறாரு. ஆமா மாப்ள, ஜெயிலுக்குள்ள கொலை நடந்தது தெரியக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லி அவங்களே மாமாவை அடக்கம் பண்ணி எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டாங்க அப்படின்னு மலேசியா மாமா சொல்ல அதிர்ச்சி அலை அப்படியே பரவி நிக்குது. ஐயோ அப்பா அப்படின்னு ரோகிணி மறுபடியும் ஏங்கி ஏங்கி அழறாங்க. நீ அழாதம்மா அப்படின்னு விஜயா தன்னோட கடமைய கரெக்டா செஞ்சுட்டு இருக்காங்க. ஐயையோ என்ன சம்மந்தி இதெல்லாம் நிஜமா அப்படின்னு விஜயா கேட்க, அங்கிள் நான் போய் எங்க அப்பாவை பார்க்க முடியாதா? கடைசியா அவரோட முகத்தை கூட என்னால பார்க்க முடியாதா? அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் நான் என் அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு ரோகிணி அழுதுகிட்டே கேட்க, இனிமே அது முடியாது பாப்பா அப்படின்னு மலேசியா மாமா சொல்ல, உடனே வேகமா வந்து அவரோட கைய புடிச்சிட்டு அப்படிலாம் சொல்லாதீங்க அங்கிள், நான் என் அப்பாவை பார்த்தே ஆகணும். மனோஜ் நான் என் அப்பாவை பார்த்தே ஆகணும். ஆன்ட்டி நான் போய் எங்க அப்பாவை பார்க்கணும். ப்ளீஸ் ப்ளீஸ் மனோஜ் ப்ளீஸ் நான் எங்க அப்பாவை பார்க்கணும். என்ன கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு மனோஜ் கைய விஜயா கைய மாறி மாறி புடிச்சிட்டு கதற ரோகிணி அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஸ்ருதியும் ஓடி வந்து தாங்கி பிடிக்க மீனா தண்ணி எடுத்துட்டு வாங்குறாங்க. ரோகிணி ரோகிணின்னு ஸ்ருதியும் விஜயாவும் மாறி மாறி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஐயையோ மயங்கி விழுற மாதிரி சீன் இருக்குன்னு இந்த பாப்பா சொல்லவே இல்லையே. சரி அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு மலேசியா மாமா நிக்கிறாரு. மீனா தண்ணி கொண்டு வர விஜயா வாங்கி தெளிக்கிறாங்க. மனோஜும் ஸ்ருதியும் ஆளுக்கு ஒரு பக்கமா தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க ரோகிணிய. ரோகிணி எனக்கு பயமா இருக்கு ரோகிணி கண்ணை தரங்க அப்படின்னு ஸ்ருதி கன்னத்துல தட்டிட்டு இருக்காங்க. கண்ணத்துற ரோகிணி அப்படின்னு மனோஜ் ஒரு பக்கம் கெஞ்சிட்டு இருக்க டக்குன்னு கண்ணை திறக்கிறாங்க ரோகிணி. இந்தா குடின்னு மீதி தண்ணிய குடிக்க வைக்கிறாங்க விஜயா. குடிங்கன்னு ஸ்ருதியும் சொல்றாங்க. மலேசியா மாமா திரு திருன்னு முழிச்சிட்டு இங்கேயும் அங்கேயும் பாத்துட்டு நிக்கிறாரு. 2-3 செகண்ட் நார்மலா இருக்க ரோகிணி டக்குன்னு ஞாபகம் வந்த மாதிரி மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறாங்க. அழாத ரோகிணி ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு விஜயா தலைய தடவி கொடுத்துட்டே இருக்காங்க. ஐயோ கடவுளே இப்படி பண்ணிட்டாங்களே, சம்மந்தி முகத்தை கூட எங்களால பார்க்க முடியலையே அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு எழுந்திருக்கிற ரோகிணி, அங்கிள் அங்கிள் நம்ம மலேசியாவுக்கு கிளம்பலாம், எல்லாரும் என்ன விடுங்க நாங்க மலேசியா போகணும் அப்படின்னு ரோகிணி கைய கால உதற மறுபடியும் அவங்க எல்லாம் புடிச்சுக்கிறாங்க. ஐயையோ அதான் எல்லா வேலையும் அவங்க முடிச்சிட்டாங்கன்னு சொல்றேன் இல்லம்மா, அதுவும் இல்லாம நம்ம ப்ராப்பர்ட்டிக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க, நீ அங்க வந்தா சொத்து உனக்கு வந்து சேர்ந்துரும்னு சொல்லி உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்கம்மா அப்படின்னு மலேசியா மாமா சொல்ல ரோகிணியை விட்டுட்டு பட்டுன்னு எழுந்திருக்கிற விஜயா. சம்மந்தி அப்ப ரோகிணிக்கு வர வேண்டிய சொத்தெல்லாம் வராதா அப்படின்னு விஜயா கேட்க எல்லாருமே அவரையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா ஒரு மனுஷன் செத்துட்டாருன்னு சொல்றாங்க, சொத்து வராதான்னு கேக்குறாங்க அப்படின்னு முத்து சொல்ல, விஜயா இந்த நேரத்துல கேக்குற விஷயமா இது, அந்த பொண்ணுக்கு ஒரு துக்கம் நடந்திருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அதுக்கு இல்லைங்க, நம்ம மருமகளுக்கு வந்து சேர வேண்டியது வந்து சேரணும்ல, அதுதானேங்க நியாயம் அப்படின்னு விஜயா கேட்க ரோகிணி ஓர பார்வைய பாத்துட்டு இருக்காங்க. சம்மந்தி அந்த சொத்தெல்லாம் பாப்பாவுக்கு தான் வரும், இப்ப கோர்ட்ல கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, அது ரோகிணி தான் நம்ம சம்மந்திக்கு ஒரே பொண்ணு, அவர் மேல தப்பு இல்லைன்னு தீர்ப்பாயிடுச்சுன்னா அது போதும், கோர்ட்ல இருக்க எல்லா சொத்தும் நம்ம ரோகிணிக்கு தான் வரும் அப்படின்னு மலேசியா மாமா சொல்ல, அப்பாடான முகத்துல சிரிப்போட நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க விஜயா. உடனே ரோகிணி வேகமா எந்திரிக்க ஒரு பக்கம் மனோஜும் இன்னொரு பக்கம் ஸ்ருதியும் புடிச்சுக்கிறாங்க. எங்க அப்பாவே போயிட்டாரு, இனிமே அவரோட சொத்தை பத்தி எல்லாம் எனக்கு என்ன கவலை அப்படின்னு அவங்க அழுதுட்டு இருக்க. ரோகிணி இப்ப உங்க மனசு எவ்வளவு பாடுபடும்னு எனக்கு தெரியும், அப்பாவை இழக்கிறது ரொம்ப கொடுமையா தான் இருக்கும், எனக்கு உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுனே தெரியல அப்படின்னு மீனா வந்து ஒரு பக்கம் தோல்ல தட்டி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. மைட்டி கண்ட்ரோலன்ஸ் ரோஹிணி பி ஸ்ட்ராங் அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. சாரி அண்ணி தைரியமா இருங்க அப்படின்னு ரவி சொல்றாரு. ரோகிணி நான் இருக்கேன் ரோகிணி நீ தைரியமா இரு அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. பாப்பா நாம குடுத்து வச்சது அவ்வளவுதான், நீ மனச தேத்திக்கமா, நான் கிளம்புறேன்னு மலேசியா மாமா சொல்ல, என்ன அதுக்குள்ள போறேன்னு சொல்றீங்கன்னு கேக்குறாரு அண்ணாமலை. அண்ணாமலை கோர்ட்டு கேஸ்ன்னு ஏகப்பட்ட வேலை இருக்கு, நானும் கொஞ்ச நாள் கழிச்சுதான் மலேசியா போகணும், இப்ப அங்க நிலைமை சரியில்லை, நான் விசாரிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மலேசியா மாமா. ஆண்டி அப்படின்னு கூப்பிட சம்மந்தி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே விஜயா பக்கமா வர்றாங்க. இந்த நேரத்துல நீங்க தான் பாப்பாவை பாத்துக்கணும், தாய் இல்லாத பொண்ணு அப்படிங்கிற மலேசியா மாமா ரொம்ப சங்கடத்தோட கையெடுத்து எல்லாருக்கும் கும்பிட, அண்ணாமலை அவர் கைய புடிச்சிட்டு ரோகிணியை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுக்க மலேசியா மாமா ரொம்ப தளர்வா திரும்பி நடக்கிறாரு. முத்து அந்த மலேசியா டூரை விட்டுறலாம்டா, நிலைமை சரியில்லை, இப்ப நாம எல்லாருமே ரோகிணிக்கு ஆதரவா இருக்கணும், ட்ரிப்ப கேன்சல் பண்ணிடுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அண்ணாமலை. வீட்டுல எல்லாரும் அப்படியே ஒரே இறுக்கமா இருக்க. ரோகிணி வா அப்படின்னு அழுதுட்டு இருக்க ரோகிணிய மனோஜ் ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. எல்லாரும் அங்கங்க போயிட முத்து நிக்கிறாரு. மீனா பக்கத்துல வர்றாங்க. ரூமுக்குள்ள வர்ற ரோகிணி மனோஜோட மடியில படுத்துட்டு அழறாங்க. அவங்க முதுகுல தட்டி கொடுத்துட்டு,
ரோஹிணி உனக்கு எப்படி சமாதானம் சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இப்படி நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. அப்படின்னு மனோஜ் சொல்ல, நானும் இதை எதிர்பார்க்கல மனோஜ் அப்படின்னு அழுதுகிட்டே ரோஹிணி சொல்ல, உங்க அப்பா ஜெயில்ல இருந்து வந்த உடனே நீ அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருந்த. ஆனா இனி எப்பவுமே அது நடக்காது. இறந்ததுக்கு அப்புறம் கூட அவரோட எனிமிங்க அவரோட முகத்தை நீ போய் பார்க்க விடாம பண்ணிட்டாங்க. நீ எப்படி அதை தாங்கிக்க போறேன்னு தான் தெரியல அப்படின்னு மனோஜ் சொல்ல, நீ பக்கத்துல இருக்கிறது தான் ஒரே ஆறுதல் மனோஜ். இப்ப எனக்காக நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, கவலைப்படாத ரோஹிணி, உங்க அப்பா இடத்துல இருந்து நான் உன்னை பார்த்துப்பேன். உனக்காக நான் இருக்கேன். உங்க அப்பாவை மீட் பண்ணணும்னு நானும் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். அவரை நேர்ல பார்த்து ஒரு தடவை கூட பேச முடியாம போயிடுச்சு அப்படின்னு மனோஜ் சொல்ல, பாத்திருந்தா உன்னை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் மனோஜ். அப்பா வெளியே வந்ததுக்கு அப்புறம் நாம ஒன்னா போய் மலேசியாவுல அவரை பார்க்கணும், அவர் கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னெல்லாம் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அது எதுவுமே இப்ப நடக்காதுல்ல அப்படின்னு நடிப்பு திலகம் ரோகிணி கேட்க, என்ன பண்றது ரோகிணி, இதுதான் விதின்னு சொல்லுவாங்க போல. ஆனா என்ன நடந்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். நாளைக்கு நான் ஷோரூம் லீவ் விட்டுறலான்னு இருக்கேன். அங்கிள் இறந்ததுக்கு நாம ஏதாவது அவருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும்ல. ஷோரூம்க்கு ஒரு நாள் நான் லீவ் விட்டுறேன் அப்படின்னு அந்த அப்பாவி அசடு மனோஜ் சொல்ல, படுத்திருந்த ரோஹிணி பதறி அடிச்சு எழுந்து உட்காந்து, அதெல்லாம் வேணாம் மனோஜ், அப்பாவே கூட இல்லாம போயிட்டாரு. ஷோரூம்க்கு லீவ் விட்டு என்ன ஆக போகுது? அப்பா எப்பவுமே ஒன்னு சொல்லுவாரு, பிசினஸ்ல எப்பவுமே ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அப்படியா, அதுவும் சரிதான், பெரிய பிசினஸ்லாம் பண்ணவரு, அவரு சொன்னா சரியாதான் இருக்கும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, உனக்காக நான் இருக்கேன், எனக்காக நீ இருக்க, நாம நம்ம லைஃப்ல ஒன்னா டெவலப் ஆகலாம், அதுக்கு நாம ஒன்னா உழைக்கணும் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, சரி ரோஹிணி, அப்படின்னா நீ வீட்ல இருந்து ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுங்கிறாரு மனோஜ். ஆஹா இல்ல மனோஜ், நான் தனியா இருந்தா அப்பா ஞாபகத்துல அழுதுகிட்டே இருப்பேன். நான் உன் கூட இருந்தா கொஞ்சம் ஆறுதலா ஃபீல் பண்ணுவேன். தனியா உட்கார்ந்து அழுதா மட்டும் எங்க அப்பா திரும்பி வந்துருவாரா? முதல்ல இனிமே அவர் இல்லங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். நான் ஷோரூம் வரேன், உன் கூட இருந்தா என் மைண்ட் கொஞ்சம் டைவர்ட் ஆகும் அப்படின்னு ரோஹிணி பரிதாபமா சொல்ல, சரி ரோஹிணி, உனக்கு எது சரின்னு படுதோ அப்படியே பண்ண அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. அவரோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து வச்சு, ஹலோ சொல்லுங்க சார். சார் கேட்கல, உங்களுக்கு கேக்குதா? ஹலோ ஹலோ சார் கேக்குதுங்களா அப்படின்னு மனோஜ் எழுந்து கீழே வர, ரோஹிணியோட மொபைல் ரிங் ஆகுது. ரோஹிணி சப் டீலர், நான் பேசிட்டு வரேன். ஹலோ ஆங் சார் கேக்குதா, இப்ப கேக்குதா சார் அப்படின்னு மனோஜ் ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. போனை ஆன் பண்ணி காதுல வைக்கிற ரோஹிணி, ஹலோ சொல்லு வித்யாங்கிறாங்க. ஏய் ஃப்ரீயா இருக்கியா, பேசலாம் தானே அப்படின்னு கேட்க, சொல்லுங்கிறாங்க ரோஹிணி. எல்லாம் முடிஞ்சுதா, பிரவுன் மணி வந்தாரா அப்படின்னு வித்யா கேட்க, இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாரு, பரவாயில்லடி நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, உங்க வீட்ல எல்லாரும் நம்பிட்டாங்களான்னு வித்யா கேக்குறாங்க. எல்லாரும் நம்பிட்டாங்க, எல்லாரும் எனக்கு ஆறுதல் வேற சொல்லிட்டு இருந்தாங்கங்கிறாங்க ரோஹிணி. எதுவும் மாட்டிக்கல இல்லன்னு வித்யா கேட்க, இல்லடி, அதுவும் இல்லாம மலேசியா போற பிளானையும் கேன்சல் பண்ணிட்டாங்க, இனிமே எந்த ப்ராப்ளமும் இல்லன்னு ரோஹிணி சிரிக்க, பயங்கரமான ஆளுடி நீ, இல்லாத ஒரு அப்பாவை உருவாக்கி அவரை ஜெயிலுக்கு அனுப்பி இப்ப அவரை போட்டும் தள்ளிட்டல்ல அப்படின்னு வித்யா சொல்ல, இதுக்கு மேல இந்த அப்பாவோட தேவை இல்லடி அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அப்பா வேணாம் ஆனா சொத்து வேணும்னு உங்க மாமியார் சொல்லுவாங்கல்ல அப்படின்னு வித்யா கேட்க, அது எப்படி கேட்காம இருப்பாங்க, அது கேஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஓ பொதுவாவே இந்த சொத்து கேஸ் எல்லாம் பல வருஷம் இழுத்தடிக்கும்ல, நீ சொல்ற இந்த கதைக்கு இந்த கேஸ் 100 வருஷம் போகுமே அப்படின்னு வித்யா சொல்றாங்க. வெளியே அப்படி இப்படின்னு பாக்குற ரோஹிணி, என் மாமியார் அத பத்தி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதுக்குள்ள நானும் மனோஜும் பிசினஸ் டெவலப் பண்ணி பெரிய லெவலுக்கு போயிடணும், அதுக்கப்புறம் கூட உண்மையை சொல்லிக்கலாம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, எப்படியோ தப்பிச்சுட்ட அப்படின்னு வித்யா சொல்ல, இப்ப தப்பிச்சுட்ட, அடுத்து என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தான் தெரியலன்னு ரோஹிணி சொல்றாங்க. வந்தா என்ன, நீதான் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுல கில்லாடியாச்சே அப்படின்னு வித்யா சொல்ல, ரொம்ப நாள் இப்படியே போக முடியாதுடி, அந்த முத்து மீனா வீட்ல இருக்கிற வரலையும் எனக்கு டேஞ்சர் தான், ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி என் மேல ஒரு சந்தேகம் இருக்கு, அவங்களுக்கு எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இப்போதைக்கு ப்ராப்ளம் முடிஞ்சது இல்ல, அதை நினைச்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு வித்யா சொல்ல, சரிடி நான் உனக்கு அப்புறமா கூப்பிடுறேங்கிறாங்க ரோஹிணி. மறுபடியும் அவங்க அழுக மூடுக்கு தயாராக நைட் ஆயிடுது. வழக்கம் போல டம்ளர்ல பால் எடுத்துட்டு வர்ற மீனா, ஏங்க இந்தாங்க பாலுங்கிறாங்க. அப்படி வை அப்படிங்கிற முத்து கைய டேபிள்ல தட்டிட்டு அமைதியா உட்கார்ந்துருக்க. பாவங்க ரோஹிணி, அவங்க அப்பத்துல இருந்து அழுதுகிட்டே தான் இருக்காங்க. நைட்டு சாப்பிட கூட வரல, அப்பாவை பறி கொடுத்துருக்காங்க, எப்படி சாப்பிட தோணும் அப்படின்னு மீனா சொல்ல, தலைய கூட நிமிராம அப்படியே யோசிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு முத்து. ஏங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, இல்ல பார்லர் அம்மாவோட அப்பாவை கொன்னுட்டாங்கன்னு அந்த மலேசியா மாமா வந்து சொன்னாரு, இத நம்பலாமா இல்ல வேணாமான்னு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, இதுலயுமா சந்தேகம் உங்களுக்கு அப்படின்னு மீனா கேக்குறாங்க. இல்ல மீனா, ஹார்ட் அட்டாக்ல இறந்தாரோ இல்ல அவரை எதிரிங்க உள்ளர வச்சு கொன்னாங்களோ ஏதோ ஒண்ணு இருக்கட்டும், ஆனா ஒரு ஆள் ஜெயில்ல இறந்தா ரத்த சம்பந்தம் இருக்கிறவங்களுக்கு தான் முதல்ல சொல்லுவாங்க, ஆனா பார்லர் அம்மாவுக்கு அந்த ஊர் போலீஸ்ல இருந்து எதுவுமே சொல்லலையே, அதுக்கே மலேசியா மாமா தானே வந்து சொல்றாரு, அது
அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு முத்து தன்னோட சந்தேகத்த சொல்ல, அதுதான் வெளியே தெரியக்கூடாதுன்னு மறைச்சுட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு மீனா கேட்க, என்ன மீனா நீ உள்ள ஒரு கொலை நடந்துச்சுன்னா அத மறைச்சு ஆக்சிடென்ட் இல்ல அது இயற்கை மரணம் அப்படின்னு வேணா மறைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்க கிட்ட உடம்ப குடுத்துருவாங்க. நான் போலீஸே எடுத்துட்டு போய் புதைச்சிட்டு அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க கிட்ட சொல்லுவாங்களா என்ன அப்படின்னு முத்து கேட்க, தெரியலையே அந்த ஊர் சட்டதிட்டம்லாம் எப்படின்னு நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு மீனா கேட்க, அப்படி நமக்கு எதுவுமே தெரியாதனாலதான் அது எது சொன்னாலும் நம்ம நம்புறோம். ஹம் அப்படின்னு கோவமா கைய உதறாரு முத்து. எதிரில உட்கார்ற மீனா, அங்க ஏதோ தப்பு நடந்திருக்குங்க. அதான் ரோகிணியோட மாமா சொன்னாருல்ல, அவரு எதிரிங்க கூட அப்படி பண்ணியிருக்கலான்னு. அவங்க கூட பணம் குடுத்து ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல, ம்ஹும் அப்படியே இருந்தாலும் இறந்த அன்னைக்கே சொல்லியிருக்கணும்ல. ஆனா நடந்து கொஞ்ச நாள் ஆச்சுன்னு வேற சொல்றாங்களே. இவ்ளோ லேட்டாவா சொல்லுவாங்கன்னு முத்து கேக்குறாரு. உடனே சொல்லி ரோகிணி மனச கஷ்டப்படுத்த வேணாம்னு நினைச்சிருக்கலான்னு மீனா சொல்ல, மீனா அப்படின்னு டென்ஷன் ஆகுற முத்து, அப்பா செத்துட்டாருன்னா உடனே பொண்ணுக்கு சொல்லிரணும்னு தானே எல்லாரும் நினைப்பாங்க அப்படின்னு முத்து சொல்றாரு. ஒருவேளை அவருக்கே லேட்டா தான் தெரிஞ்சிருக்குமோ என்னமோ அப்படின்னு மீனா சொல்ல, இல்ல மீனா இதுல ஏதோ தப்பு இருக்குது. அந்த பார்லர் அம்மா தான் ஏதோ தில்லாலங்கடி வேலை பாக்குது. ஒரு தப்ப மறைக்க அது நிறைய தப்பு பண்ணிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா அந்த தப்பையும் அது சரியா பண்ணுது. அதனாலதான் இப்ப வரைக்கும் மாட்டாம இருக்குதுங்கிறாரு முத்து. ஏங்க அப்படின்னா அவங்க அப்பா இறந்திருக்க மாட்டாங்க பொய் சொல்றாங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னு மீனா கேட்க, இருக்கலாம் அப்படின்னு முத்து தோலை குலுக்குறாரு. ஏங்க என்னங்க நீங்க இந்த விஷயத்துல போய் யாராவது பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு மீனா கேட்க, மீனா நீ சொல்றது சரிதான், யாரும் இப்படி ஒரு பொய் சொல்ல மாட்டாங்கதான். அதையும் தாண்டி ஒருத்தங்க இப்படி ஒரு பொய்ய சொன்னா அவங்க மறைக்கிற விஷயம் இதையும் தாண்டி பெரிய விஷயமா இருக்கணும் அப்படின்னு முத்து சொல்றாரு. ஏங்க நீங்க ரொம்ப சந்தேகப்பட்டு பட்டு இப்ப எல்லாமே உங்க கண்ணுக்கு தப்பா தான் தெரியுதோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு மீனா சொல்ல, நீ வேற மீனா, இப்பதான் எனக்கு எல்லாம் சரியா தோணுது. நீ வரிசையா எல்லாத்தையும் யோசிச்சு பாரேன். மனோஜோட கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா டூருக்கு போயிருக்காரு வருவாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தது. அப்புறம் திடீர்னு மலேசியா மாமான்னு ஒருத்தன் வந்தான். அந்த ஆளு கொஞ்ச நாள் கதை விட்டுட்டு இருந்தான். அப்புறம் தாலி பிரிச்சு கோக்குற இன்னைக்கு தான் அவங்க அப்பா வர்றாரு வர்றாருன்னு பில்டப் கொடுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்க. ஆனா அன்னைக்குதான் ரோஹிணி அப்பாவை ஏர்போர்ட்ல வச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு அவங்க மாமா வந்து சொன்னாருல்ல அப்படின்னு மீனா சொல்ல, சொன்னாரா? அப்புறம் ரொம்ப நாளா ஜெயில இருக்காரு, பார்க்க முடியாது பேச முடியாதுன்னு சொல்லுச்சு. இப்ப நாமெல்லாம் மலேசியா போகலான்னு முடிவு பண்ண 2வது நாளே அவங்க அப்பா செத்துட்டாரு. அது எப்படி அப்படின்னு முத்து கேட்க, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் குழப்பமா தாங்க இருக்கு. இருந்தாலும் நீங்க தேவையில்லாம ரொம்ப யோசிக்கிறீங்களோன்னு தோணுது அப்படின்னு மீனா சொல்ல, இல்ல மீனா எங்கேயோ ஏதோ சரியா யோசிக்காம இருக்கோம். அது பெருசா எதையோ மறைக்குது. ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணுது. ஆனா அத மாட்டாத மாதிரி கணக்கச்சிதமா பண்ணுது. மொத்தத்துல ஒண்ணுமே புரியல உலகத்துல, என்னமோ நடக்குது மர்மமா இருக்குது அப்படின்னு பாடுற முத்து திரும்பி கண்ணதாசன் பாட்டு கரெக்டா நம்ம வீட்டு சிச்சுவேஷனுக்கு பொருந்தது. நம்ம வீட்ல நடக்கிற விஷயத்துக்காகவே அவரு நிறைய பாட்டு எழுதி வச்சிருக்காருங்கிறாரு முத்து. ஏங்க அவரு சினிமாவுக்காக எழுதியிருக்காருன்னு மீனா சொல்ல, நிஜத்தில் நடக்கிறது தானே சினிமாவிலே எடுக்கிறாங்க. அதுவும் நம்ம வீட்ல சினிமாவுல கூட எடுக்க முடியாத அளவுக்கு தினுசு தினுசா நடக்குது. அப்படி ஒரு கதை அந்த பார்லரமா எழுதிட்டு இருக்குது. அது என்னன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சிஐடி மாதிரி சொல்ற முத்து உட்கார்ந்து பாலை குடிக்கிறாரு. மீனா யோசிச்சுட்டு இருக்காங்க. மறுநாள் பொழுது விடியுது. விஜயாவும் பார்வதியும் பார்வதி வீட்ல உட்கார்ந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் கொஞ்ச நாளா ரோஹிணிக்கு எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. கடைசி வரைக்கும் ரோஹிணியோட அப்பாவை யாருமே பார்க்க முடியாம போயிடுச்சு பாரு அப்படின்னு பார்வதி சொல்ல, எனக்கும் அந்த கவலை தான் பார்வதி. இந்த முத்து கூட மலேசியா போலான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். நானும் சம்மந்திய பார்த்து பேசிட்டு வரலான்னு நினைச்சேன். அது முடியாமலே போயிடுச்சு அப்படின்னு விஜயா ரொம்ப வருத்தமா சொல்ல, ரோஹிணிய பார்க்க நான் அப்புறமா வீட்டுக்கு வரேன். பாவம் அந்த பொண்ணுக்கு எப்படிதான் ஆறுதல் சொல்ல போறேனோன்னு வருத்தப்படுறாங்க பார்வதி. எனக்கே இப்ப யாராவது ஆறுதல் சொன்னா நல்லா இருக்கும்னு தான் தோணுது அப்படின்னு விஜயா சொல்ல, ஆமா இப்ப ரோஹிணியோட அப்பா இறந்துட்டாருல்ல, அப்ப அவரோட சொத்து என்ன ஆகும்? எதுவுமே வராதான்னு பார்வதி கேட்க, உடனே சீரியஸ் மோடுக்கு வந்துடுறாங்க விஜயா. அது எப்படி வராம இருக்கும்? அத எல்லாத்தையும் கோர்ட்ல முடக்கி வச்சிருக்காங்களாம். கேஸ் நடக்குதுல்ல அப்படின்னு விஜயா சொல்ல, அதான் அவரே இறந்துட்டாரு அப்புறம் என்ன கேஸ் அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க. தீர்ப்பு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகுமா, அது வந்துட்டா எல்லாத்தையும் கொடுத்துருவாங்களாம். அது எல்லாமே ரோஹிணி பேருக்கு தான் வரும், அது அவங்க மாமாவே சொல்லிட்டாரே. ரோஹிணி பக்கம் தான் கேஸ் ஜெயிக்குமா அப்படின்னு விஜயா சொல்ல, ஓஹோ அப்ப அந்த சொத்து வந்துட்டா ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்படின்னு பார்வதி சொல்ல, அதெல்லாம் வந்துரும். ரோஹிணி ஒரே பொண்ணு தானே, அதனால எல்லாமே அவளுக்கு தான் வரும்னு அவங்க மாமாவே சொல்லிட்டாரு அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. சரியா சிந்தாமணியோட கார் வருது. அவங்களோட அடியாள் இறங்கி வந்து கதவை திறந்து விட சிந்தாமணி இறங்கிட்டு, நான் சொல்றப்பதான் உள்ளர வரணும் சரியான்னு சொல்றாங்க. அடியாள் கதவை திறந்து விட உள்ளர வர்ற சிந்தாமணி, விஜயா மேடம் அப்படின்னு வாசப்படியில நின்னு கூப்பிட, யார் இது அப்படின்னு கேட்டுக்கிட்டு விஜயாவும் பார்வதியும் வர்றாங்க. வணக்கம் மேடம்
அப்படின்னு சிந்தாமணி சொல்ல வணக்கங்கிறாங்க விஜயாவும். என் பேர் சிந்தாமணி, நீங்க டான்ஸ் மாஸ்டர் தானே அப்படின்னு அவங்க கேட்க ஆமாங்கிறாங்க விஜயா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சிந்தாமணி சொல்ல வாங்க அப்படின்னு 2 பேரும் புன்னகையோட சிந்தாமணிய சோஃபாவுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. வாங்க உட்காருங்கன்னு விஜயா சொல்ல வீட்டை அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு வந்து உட்காரு சிந்தாமணி, இது உங்க வீடான்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல, இது பார்வதியோட வீடு, இவ என் ஃப்ரெண்டு பார்வதிங்கிறாங்க விஜயா. ஓஹோ, வீடு ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க சிந்தாமணி. வீடு பார்க்கவா வந்தீங்கன்னு பார்வதி கேட்க இல்ல இல்ல விஜயா மேடம், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க எவ்வளவு பெஸ்ட் டான்ஸ் மாஸ்டர்னு எங்க ஏரியாவுல பேசிக்கிறாங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்ல அப்படியே ஆனந்தத்துல பூரிச்சு போற விஜயா. அப்படியா பேசுறாங்க அப்படின்னு விஜயா கேட்க ஆமாங்க, அதுவும் உங்ககிட்ட பழகுற பசங்க உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிறாங்க, நாட்டிய பேரொழின்னு தான் உங்களை கூப்பிடுவாங்களாமே அப்படின்னு சிந்தாமணி சிரிச்சுக்கிட்டே சொல்ல அப்படியே பிரமிப்போட இருக்கிற விஜயா பார்வதிய ஒரு பார்வை பாக்குறாங்க. ஆமாங்க, விஜயாவுக்கு சின்ன வயசுல இருந்தே டான்ஸ்னா உயிரு, தனக்கு தெரிஞ்ச கலைய அடுத்த தலைமுறைக்கு கத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த கிளாஸ நடத்திட்டு இருக்கா அப்படின்னு பார்வதி சொல்ல ஆஹா அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு விஜயா கேட்க டான்ஸ் கிளாஸ்ல சேர்றதா அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. ஓ அப்படியா, உங்க பொண்ண சேர்க்க வந்தீங்களா பையனை சேர்க்க வந்தீங்களா அப்படின்னு விஜயா கேட்க இல்ல இல்லங்க, எனக்கு தான், நான் தான் கத்துக்க சேர வந்தேங்கிறாங்க சிந்தாமணி. 2 பேருக்கும் திகைப்பா இருக்கு. அப்படின்னு பார்வதிய பாக்குற விஜயா திரும்பி நீங்களான்னு கேக்குறாங்க. ஆமாங்க, இந்த வயசுலயும் கலை மேல இருக்க ஆர்வத்துல நீங்க டான்ஸ் கத்து கொடுக்குறீங்க, அதே ஆர்வம் தாங்க எனக்கும், நானும் சின்ன வயசுல கொஞ்ச நாள் கிளாஸுக்கெல்லாம் போனேன், ஆனா உங்கள மாதிரி கத்து கொடுக்குற அளவுக்கெல்லாம் போகல, வயசு ஒரு விஷயமா நினைச்சா நீங்க கிளாஸ் எடுக்க முடியுமா, எனக்கும் வயசு ஒரு விஷயம் இல்ல, எனக்கு இந்த கலையை கத்துக்கணும், அதுவும் நல்ல மாஸ்டர் கிட்ட கத்துக்கணும், என்ன சேர்த்துப்பீங்களா அப்படின்னு சிந்தாமணி கேட்க விஜயாவும் பார்வதியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இந்த வயசுல உங்களுக்கு டான்ஸ் வருமா அப்படின்னு பார்வதி கேட்க ஏன் வராது, சின்ன வயசுல நான் கத்துக்கிட்ட பரதத்தையே இப்ப நான் ஆடி காமிக்கிறேன், நீங்களே பாத்துட்டு சொல்லுங்க அப்படிங்கிற சிந்தாமணி அவங்க மொபைல விஜயா கையில கொடுத்துட்டு குருவணக்கம் பண்ணிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இத பார்த்து விஜயாவும் பார்வதியும் அப்படியே எழுந்து நிக்கிறாங்க. சிந்தாமணி நிஜமாவே ரொம்ப அழகாவே ஆடுறாங்க. பார்த்து பிரமிச்சு போற விஜயாவும் பார்வதியும் கிளாப் பண்ணி ரொம்ப அழகா ஆடுறீங்கன்னு சொல்ல நன்றிங்க நன்றி அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. தொடர்ந்து கத்துக்கிட்டு இருந்தா பெரிய ஆளா வந்திருக்கலாமே, நீங்க ஏன் பாதியிலேயே விட்டுட்டீங்கன்னு விஜயா கேக்குறாங்க. வேலை அதிகமாயிடுச்சு, தொழில பார்க்கவே நேரம் சரியா இருந்தது அப்படின்னு சிந்தாமணி சொல்ல சரி நீங்க என்ன தொழில் பண்றீங்கன்னு விஜயா கேக்குறாங்க. மண்டபத்துல கல்யாணம், காது குத்து, சீர் ஃபங்க்ஷன், நிறைய ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேஷன் பண்ற கான்ட்ராக்ட் எடுத்து பண்றேன், சென்னையில இருக்க நிறைய மண்டபத்துல இப்ப என்னோட டெக்கரேஷன் தான் இருக்கும்னு சிந்தாமணி சொல்ல அப்படிங்களா, விஜயாவோட மருமக கூட பூ வியாபாரம் பண்றான்னு பார்வதி சொல்ல பார்வதி முறைக்கிறாங்க. அவ கூட டெக்கரேஷன்லாம் பண்ணுவா அப்படின்னு பார்வதி சொல்ல அப்படியா, பேர் என்னன்னு சிந்தாமணி கேக்குறாங்க. பேர் சொல்றவங்க ஒன்னும் பெரிய ஆள் இல்ல, அவ பேர் மீனா அப்படின்னு விஜயா வேண்டா வெறுப்பா சொல்ல யாரு, இந்த பைக்லயே பெட்டிய வச்சுட்டு பூ வச்சுட்டு கொடுத்துட்டு இருப்பாளே அந்த மீனாவான்னு சிந்தாமணி கேக்குறாங்க. ஆமாங்க அப்படின்னு பார்வதி சொல்ல ஓஹோ, அந்த மீனா உங்க மருமக தானா அப்படின்னு சிந்தாமணி கேட்க அது என் வீட்டுக்காரரோட மருமக. ஏய் பார்வதி, வாய வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா, தேவையில்லாததெல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. ஓகே அப்படின்னு திருப்தியா முகத்தை சாட்சி சிரிக்கிறாங்க சிந்தாமணி. மீனாவை தெரியும், மீனாவோட அம்மா கூட கோவில் வாசல்ல தானே பூக்கடை வச்சிருந்தாங்க, அவங்க அப்பாவும் பக்கத்திலேயே கரும்பு ஜூஸ் கடை வச்சிருந்தாரு இல்லன்னு சிந்தாமணி கேக்குறாங்க. இவ்வளவு விவரமா சொல்றீங்களே அப்படின்னு பார்வதி கேட்க டெக்கரேஷனுக்காக நிறைய இடத்துல பூ வாங்குவோம், அப்படிதான் தெரியும். மீனாவோட அப்பா கூட ஏதோ ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல தவறிட்டாருல்ல அப்படின்னு சிந்தாமணி கேட்க அந்த ஆக்சிடென்ட் தான் இப்ப வரைக்கும் என் வீட்டை புடிச்சு ஆட்டுதுங்கிறாங்க விஜயா. என்ன சொல்றீங்கன்னு சிந்தாமணி கேட்க அதை விடுங்க, அது ஒரு பெரிய கதை அப்படின்னு விஜயா சொல்ல ஆனா உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க, நீங்க பார்த்தாலே பெரிய இடத்த ஆளா இருக்கீங்க, நீங்க போய் பூக்கட்டுற பொண்ணெல்லாம் மருமகளா ஏத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சிந்தாமணி சொல்ல எனக்கு அதுல எல்லாம் பொண்ணு பெரிய விருப்பம்லாம் இல்ல, என் வீட்டுக்காரர் பண்ண வேலைதான் இதெல்லாம் அப்படின்னு விஜயா வேண்டா வெறுப்பா சொல்ல அப்போ இவங்களுக்கு மீனாவை பிடிக்காது, இவங்களுக்கே பிடிக்காதுன்னா இது ஒண்ணு போதுமே, எதிரிய வெளியில தேடக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே தேடணும், இவங்கள வச்சுதான் அந்த மீனாவை அடக்கணும் அப்படின்னு சிந்தாமணி மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்க. என்ன அமைதியா இருக்கீங்க அப்படின்னு விஜயா கேட்க இல்ல, உங்கள மாதிரி ஒருத்தங்களுக்கு மருமகளா வர அந்த மீனா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல அவ வந்ததுக்கு நான் தான் கொடுத்து வைக்கல, சரி விடுங்க அவளை பத்தி எதுக்கு பேச்சு அப்படின்னு விஜயா சொல்ல என்ன டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்துப்பீங்களா, நான் ஆசையோட வந்திருக்கேங்கிறாங்க சிந்தாமணி. நம்பி வந்தவங்கள நான் ஏமாத்த மாட்டேங்க, இவ்வளவு நல்லா வேற டான்ஸ் ஆடுறீங்க, கண்டிப்பா நான் உங்களை சேர்த்துக்கிறேங்கிறாங்க விஜயா. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சந்தோஷங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிற சிந்தாமணி வாசப்படிக்கிட்ட வந்து வாடான்னு கைய காமிக்க அவர் கையில புடவை பாக்ஸ், பழம், பூவு அப்படின்னு எடுத்துட்டு ஓடி வர்றாரு. அதை கையில வாங்கிட்டு உள்ளர வர சிந்தாமணி நீ போங்கிறாங்க. இந்தாங்க இதை வாங்கிக்கோங்கன்னு விஜயா கிட்ட நீட்டா இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு விஜயா கேட்க குருதட்சணைங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க. இன்னும் நீங்க சேர கூட இல்ல அதுக்குள்ளயான்னு விஜயா கேட்க நீங்க தான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டீங்கல்ல அதுதான், இந்தாங்க வாங்கிக்கங்கன்னு சிந்தாமணி நீட்ட விஜயா வாங்கிக்கிறாங்க. இதுல புடவை இருக்கு, இந்த கலர் உங்களுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும், இங்க பாருங்க எவ்வளவு
எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு விஜயாவோட தோள் மேல வச்சு காமிக்கிறாங்க சிந்தாமணி. என்னங்க எங்கள ஒரு போட்டோ எடுங்களேன்னு மொபைல்ல குடுக்குறாங்க பார்வதி கிட்ட. விஜயா தோள்ல புது புடவையோட நிக்க, அவங்க பக்கத்துல சிந்தாமணி நிக்க, பார்வதி போட்டோ எடுக்குறாங்க. எதுக்குங்க எனக்கு புடவை எல்லாம் அப்படின்னு விஜயா கேட்க, ஏன் மாஸ்டருக்காக நான் இதை செய்யறேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சரி தினமும் காலையில 10 மணில இருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு. நீங்க எப்ப வேணாலும் வாங்க. வர முடியாதனால முன்னாடியே சொல்லிடுங்க அப்படின்னு விஜயா சொல்ல, உங்கள மாதிரி மாஸ்டர் கிட்ட கத்துக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க அப்படிங்கிற சிந்தாமணி விஜயா கையில இருக்க பாக்ஸ் பழம் எல்லாம் வாங்கி அங்க இருக்க டீப்பாய் மேல வைக்கிறாங்க. மறுபடியும் குரு வணக்கம் பண்ணிட்டு விஜயாவோட முழங்கால தொட்டு கும்பிட, இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு விஜயா சொல்ல, அப்ப நான் வரேங்க. குடுங்க குடுங்கன்னு மொபைல்ல பார்வதி கிட்ட இருந்து வாங்கிட்டு பேக் தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க சிந்தாமணி. விஜயா தோல்ல இருக்க புடவைய ஒரு தடவை தடவி பார்த்துட்டு, பாத்தியா பார்வதி என் புகழ் எப்படி பரவி இருக்குன்னு அப்படின்னு சொல்ல, அப்படின்னு தலையாடுறாங்க பார்வதி. விஜயா தட்டுல இருக்க பணத்தை எடுத்து கண்ணுல ஒத்திட்டு இருக்க வெளியே வர்ற சிந்தாமணி, டேய் இந்த மீனாவை இந்த தொழில விட்டு காலி பண்ண இவ ஒருத்தி போதும், என்ன செய்யறேன்னு பாருன்னு சொல்ல, வாக்கா வந்து உட்காருக்கா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவரு கார் கதவை திறந்து விடுறாரு. அந்த அடிப்பொடி பார்வதி வீட்டு கதவை சாத்திட்டு கார்ல ஏற கார் கிளம்பிடுது. வித்யா வீட்டுல வித்யா, பார்லர் அம்மா, மலேசியா மாமா 3 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. ஆப்பிள ஜாலியா கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் நம்பிட்டாங்கல்லன்னு வித்யா கேட்க, எல்லாரும் நம்பிட்டாங்க. நம்பலனாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஆன்ட்டி நம்பிட்டாங்க. அவங்க தான் என்னை விட அதிகமா அழ ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு அது போதும்னு ரோஹிணி சொல்ல, நீ அப்பா போயிட்டாரேன்னு அழுது நடிச்சிருப்ப. உன் மாமியார் சொத்து போயிடுமேன்னு அழுதுருப்பாங்க அப்படின்னு வித்யா சொல்ல, சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் கூட நீங்க வந்து ஏதாவது சொதப்பிடுவீங்களோன்னு பயந்தேன். ஆனா சூப்பரா நடிச்சிட்டீங்க. நீங்க எங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொன்னதை எல்லாரும் நம்பிட்டாங்க. எல்லாரும் மலேசியா போற பிளானையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா தான் இருந்தேன். இப்பதான் எதுவும் இல்லாம ரொம்ப ரிலீஃபா இருக்கு. இனிமே அந்த வீட்ல யாருக்கும் என் மேல சந்தேகம் வராது. நானும் மாட்டிக்க மாட்டேன் அப்படின்னு ரோஹிணி ரிலாக்ஸ்டா சொல்லிட்டு இருக்க, கதவு திறக்குது. 3 பேரும் அங்க பாக்க மீனா நின்று இருக்காங்க. அப்படியே அதிர்ச்சியில எந்திரிக்கிறாங்க 2 பேரும். மலேசியா மாமாவும் ஆட்டோமேட்டிக்கா எழுந்திருக்கிறாரு. எல்லாரும் பயத்துல உறைஞ்சு போயிருக்க, மீனா மீனா நீங்க எப்படி இங்கன்னு மலேசியா மாமா தந்தி அடிக்கிறாரு. சரியான நேரத்துக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்ப நீங்க இவங்க மாமாவும் இல்ல, இவங்க அப்பா சாகவும் இல்ல அப்படின்னு மீனா சொல்ல, மீனா அது வந்து அப்படின்னு ரோஹிணி சொல்லி நிறுத்திக்கிறாங்க. மீனா மீனா அது வந்து எனக்கு ஒண்ணும் தெரியாது. கறி வெட்டுறவன். இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, என்னைய விட்டுரு. அப்பாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே பிரவுன் மணி அங்க இருந்து ஓடுறாரு. மணி மணி நில்லுங்க அப்படின்னு வித்யா கூப்பிட, எதையும் காதுல வாங்காம ஓடியே போயிடுறாரு. அப்ப அவரு பேரும் ஒரிஜினல் இல்லையா? என்ன ரோஹிணி இது? நான் கூட உங்க அப்பா இறந்துட்டாருன்னு உங்களை பார்த்து பரிதாபப்பட்டேன். ஆனா இவ்ளோ பெரிய பொய் சொல்லிருக்கீங்க. வீட்ல இருக்க எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கோவமா கத்த, மீனா மீனா நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க ப்ளீஸ் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்ன புதுசா ஏதாவது கதை சொல்ல போறீங்களா? கொஞ்ச நாளாவே எங்களுக்கு உங்க மேல சந்தேகம் இருந்துச்சு. உங்க வாழ்க்கையில ஏதோ மர்மம் இருக்குன்னு. அப்ப நீங்க கோடீஸ்வர பொண்ணு, மலேசியா எல்லாமே பொய் தானே? அத்தை உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்கள ஏமாத்தி இருக்கீங்க. நம்ம மாமா அத்தை கிட்ட பேசி உங்களுக்காக உங்களை உங்க புருஷன் கூட சேர்த்து வைக்க பார்த்தாரு. தங்கமான மனுஷன், அவரையும் ஏமாத்திருக்கீங்கல்ல. எல்லாத்துக்கு மேல உங்க புருஷனையே நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க ரோஹிணி அப்படின்னு மீனா கத்த, அதுவரையிலும் பேச்சே வராம திகைச்சு போய் நின்று இருந்த ரோஹிணி, மீனா மீனா ப்ளீஸ் நான் சொல்றத கொஞ்சம் கொஞ்சம் கேளுங்க. அது நான் பொய்யெல்லாம் சொல்லல. எங்க அப்பா உண்மையாவே மலேசியாவுலன்னு ரோஹிணி சொல்ல வர, நிறுத்துங்கன்ற மாதிரி கைய காட்டுற மீனா, இதுக்கு மேல நீங்க சொல்ற பொய்யெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் இல்லங்க. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இவ்ளோ பொய் சொல்லியிருக்கீங்க. அத வீட்ல சொல்லி மன்னிப்பு கேட்டிருந்தா கூட உங்களை எல்லாரும் மன்னிச்சு ஏத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்பவும் நீங்க அப்பா செத்துட்டாருன்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்கல்ல. இதுக்கு மேலே உங்களை இப்படியே விடுறதெல்லாம் தப்பு. நான் இப்பவே போய் அத்தை மாமா கிட்ட சொல்றேன் அப்படின்னு மீனா திரும்பிப்பா கதவு கிட்ட போக, மீனா மீனா நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். 2 பேரும் பின்னாடியே ஓடியாடுறாங்க. ரோஹிணி கையை பிடிச்சிட்டு, மீனா ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க, நான் பண்ணதெல்லாம் தப்புதான். சாரி, ஆனா வீட்ல மட்டும் சொல்லிடாதீங்க. மீனா ப்ளீஸ் ப்ளீஸ்னு ரோஹிணி கெஞ்சிட்டு இருக்க, கைய விடுங்க. தப்பு மேல தப்பு பண்ணி பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கீங்க எல்லாரையும். இதுக்கு மேல வீட்ல சொல்றதுதான் நல்லது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வெளியே திரும்ப, மீனா ப்ளீஸ் மீனா என்னோட லைஃபே போயிடும். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மீனா ப்ளீஸ் மீனா அப்படின்னு அவங்க கைய பிடிச்சி கெஞ்சிட்டே இருக்காங்க. கைய விடுங்க, உண்மையை சொல்லி அனுப்பி கேட்கறது தான் நல்லது. கைய விடுங்க, நான் சொல்லதான் போறேன் விடுங்க அப்படின்னு மீனா திரும்பிட்டு இருக்க, மீனா அப்படின்னு கைய பிடிச்சி ரோஹிணி ஒரு சொல்லிட்டு நிலத்தடுமாறி போய் விழ போறாங்க மீனா. கதவை லாக் பண்ணிட்டு உள்ளர வர்ற ரோஹிணி, என்னடி நானும் சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க. இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஆமா நான் பொய் சொன்னேன். நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அடையறதுக்காக பொய் சொன்னேன். அது ஒண்ணும் தப்பு கிடையாது அப்படின்னு பேய் பிடிச்சவங்க மாதிரி சொல்ல, இப்ப கூட நீங்க திருந்த மாட்டீங்கல்ல. உங்களை எல்லாம் இப்படியே விட்டா மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்டே இருப்பீங்க, தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரோஹிணியை தள்ளி விட்டுட்டு கதவு கிட்ட போக, அடுமாறி விழப்போன ரோஹிணி டீப்பாய் கிட்ட போயிடுறாங்க. அங்க ஆப்பிளும் கத்தியும் இருக்கு. கத்தியை எடுத்துக்கிட்டு மீனா கதவு திறக்கிறதுக்குள்ள வந்து, மீனா நான் ஆசைப்பட்ட லைஃப நான் வாழணும். அதை தடுக்கிறது யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். நீ இருந்தா தானே என் லைஃப கெடுப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரோஹிணி மீனாவை குத்த வர, மீனா
ரோஹிணியோட கைய டக்குன்னு மடக்கி பின்னாடி புடிச்சு கையில இருக்க கத்திய வாங்கி அவங்க கழுத்துல வச்சு என்னையவே கொன்னுடுவியா நீ? என் கை என்ன பூக்கட்டும்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மீனா மீனா வலிக்குது மீனான்னு ரோஹிணி கத்துறாங்க. வித்யா பக்கத்துல வர அத ஓடி போயிரு, தூர போயிருங்க. வித்யா கொஞ்சம் பின்னாடி போயிடுறாங்க. ஏய் அப்படின்னு மீனா கத்த. மீனா விடு மீனா, விடு மீனா, ப்ளீஸ் மீனா, என்ன விட்டுரு, என்ன அடிக்காத, என்ன விட்டுரு அப்படின்னு தலவாணியில டொப்பு டொப்புன்னு மோதிக்கிறாங்க ரோஹிணி. ப்ளீஸ் என்ன விட்டுரு, என்ன எதுவும் பண்ணிடாத, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விடு அப்படின்னு கத்திக்கிட்டு புடிக்க வர்ற மனோஜ் தட்டுன்னு அடி தட்டிட்டு இருக்காங்க ரோஹிணி அப்படின்னு அவங்க 2 கையையும் ஒட்டுக்க சேர்த்து புடிச்சு மனோஜ் லைட்டா போடுறாரு. ஒரு கண்ணாடிய போட்டுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்துருக்க ரோஹிணிட்ட, ரோஹிணி என்னாச்சு ரோஹிணின்னு கேட்க, ரோஹிணி அப்படியே மனோஜ் திரும்பி பாக்குறாங்க. எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருந்த அப்படின்னு மனோஜ் கேட்க, இல்ல அது அது என்னன்னு சொல்றது, ஏதோ கெட்ட கனவு அப்படின்னு ரோஹிணி சொல்ல. என்ன இப்பெல்லாம் வாரமானா உனக்கு ஒரு கெட்ட கனவு வருது? போற போக பார்த்தா உன்னை கோவில்ல கூட்டிட்டு போய் வேப்பில தான் அடிக்கணும் போல இருக்கே. ரோஹிணி உன்னை அடிக்காதன்னு சொல்லிட்டு இருந்தியே, யாரு உன்னை அடிச்சான்னு மனோஜ் ஆர்வமா கேக்குறாரு. அது மீ அப்படிங்கிற ரோஹிணி அப்படியே நிறுத்திக்க. சொல்லுங்கிற மாதிரி மனோஜ் பாத்துக்கிட்டு இருக்காரு. இல்ல யாரோ வந்து என் கைய புடிச்சு என்னை அடிக்கிற மாதிரி அப்படின்னு ரோஹிணி மெதுவா சொல்லிட்டு இருக்க. சரி அப்ப அந்த கனவு நாளைக்கு வந்துச்சுன்னா யாருன்னு தெளிவா பார்த்து சொல்லு. ரோஹிணி ஒருவேளை உன்னோட அப்பாவோட ஆவியா இருக்குமோ? நீ போய் அவரை பாக்கலன்னு கனவுல வந்து உன்னை உதைக்கிறாரோ அப்படின்னு மனோஜ் கேட்க, மனோஜ ஒரு முறைக்கிற ரோஹிணி, அதெல்லாம் இல்ல, யாரோ ஒருத்தங்க, ஆனா யாருன்னு தெரியல அப்படின்னு ரோஹிணி சொல்ல. என்ன யாருன்னு தெரியலையா அப்படின்னு மனோஜ் எழுந்திருக்கிறாரு. மனோஜ் எங்க போறேன்னு ரோஹிணி கேட்க, இந்தா தண்ணிய குடி இதோ வர்றேன் அப்படிங்கிற மனோஜ் கதவை திறந்துட்டு ரூமை விட்டு வெளியே வர. தண்ணிய குடிக்கிற ரோஹிணி, ச்சே கொஞ்ச நேரத்துல இந்த மீனாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சு பயந்துட்டேன். நிஜமாவே தெரிஞ்சா இப்படிதான் அவ பண்ணுவாளோ மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியே தவழ்ந்து போய் செருப்பு எடுத்துக்கிட்டு உள்ள வர்றாரு மனோஜ். அப்படியே அதை பின்னாடி மறைச்சுக்கிட்டு இருட்டுக்குள்ள தவழ்ந்து ரூமுக்குள்ள வர. ரோஹிணி என்னன்னு கேக்குறாங்க. கைய முன்னாடி கொண்டு வந்து காமிக்க, என்ன இது அப்படின்னு ரோஹிணி கேட்க, செருப்பு அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. எதுக்கு இது அப்படின்னு ரோஹிணி கேட்க, இல்ல உங்க அப்பாவோட ஆவியா இருக்குமோன்னு பயமா இருக்கு, அதனால என் பாதுகாப்புக்கு இந்த செருப்பை வச்சுக்கிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பேசாம படு மனோஜ் அப்படின்னு ரோஹிணி மிரட்ட. செருப்பை கீழே போட்டுட்டு சாமியை கும்பிட்டுட்டு 4 சுத்து சுத்திட்டு பெட்ல உட்கார்றாரு மனோஜ். கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு அவரு படுக்க ரோஹிணியும் பயந்துகிட்டே படுக்கிறாங்க. மறுநாள் பொழுது விடியுது. இப்ப அவங்க நிஜமாவே வித்யா வீட்டுல கணத்துல கைய வச்சுட்டு உட்கார்ந்துருக்க. என்னடி இது இப்படி ஒரு கனவு வந்துச்சுன்னு சொல்ற அப்படின்னு கேட்டுக்கிட்டே வித்யா டொப்புன்னு உட்கார. நானே ஒரு நிமிஷம் மீனாவுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சோன்னு பயந்து போயிட்டேன்டி, கனவுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதியே வந்துச்சு அப்படின்னு ரோஹிணி சொல்ல. ஆமா அந்த கனவுல எனக்கெல்லாம் அடி விழல அப்படின்னு வித்யா கேட்க. ஏன் அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. இல்ல நீ மாட்டினா நானும் சேர்ந்துல மாட்டுவேன், அந்த மீனா வேற அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க அப்படின்னு வித்யா சொல்ல. அவளுக்கு ஏதோ டவுட் வரதான் அவ இங்க வந்துட்டு போயிருக்கா, இனிமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், அந்த பிரவுன் மணி இனிமே இங்க வரவேணான்னு சொல்லு அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க. வெளியே கதவு சத்தர் கேக்குது. ஓடி போய் வித்யா திறக்க ரோஹிணியோட அம்மா வர்றாங்க. வாங்கம்மான்னு வித்யா சொல்ல உள்ளர வர்றாங்க. வாமா கிருஷ் எங்கன்னு கேக்குறாங்க ரோஹிணி. அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தாண்டி வந்தேன்னு சொல்ல. நான் கேட்டதை எடுத்துட்டு வந்தியான்னு கேக்குறாங்க ரோஹிணி. எடுத்துட்டு வந்திருக்கேன். அவங்க அம்மா பைய திறக்க ஒரு கவர் எடுக்கிற ரோஹிணி அந்த கவர்க்குள்ள இருந்து ஒரு போட்டோவை எடுக்கிறாங்க. யார் போட்டோடி இதுன்னு வித்யா கேட்க, என் அப்பா போட்டோடி அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு இருக்க. அந்த மலேசியா அப்படின்னு வித்யா ஏதோ இழுக்கிறாங்க. ஏய் என்னோட ஒரிஜினல் அப்பாவோட போட்டோ அப்படின்னு ரோஹிணி சொல்ல. ஓ இவர்தான் உன் அப்பாவா அப்படின்னு வித்யா கேக்குறாங்க. கல்யாணி எதுக்கு திடீர்னு போன் பண்ணி அப்பாவோட போட்டோவை எடுத்துட்டு வர சொன்ன அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. என் வீட்டுல காட்டதான்னு ரோஹிணி சொல்ல. என்ன சொல்ற, உன் அப்பாவோட போட்டோவை வீட்டுல காட்ட போறியா? எதுக்கு, நீதான் உன் அப்பா மலேசியால இருக்காருன்னு சொல்லி வச்சிருக்கியே அப்படின்னு அவங்க அம்மா கேட்க என்ன பதில் சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க கல்யாணி. அங்க என்ன நாடகம் நடத்த போறாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய ப்ரோமோவுல செருப்பு தைக்கிறவங்களோட ஒய்ஃப போலீஸ்காரங்க எதுக்கோ இழுத்து கீழே தள்ளுறாங்க. அவங்க கீழே விழுந்துட்ட மீனா போய் பாத்துட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க முத்து பாத்துட்டு போய், ஏய்யா நீ எல்லாம் ஒரு போலீஸ் ஐயா அப்படின்னு போலீஸ்காரரை பாக்குறாரு. அடுத்த சீன்ல முத்து ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்காரு. அதே போலீஸ்காரர் அங்க பெரிய இவனாட்ட பேசின அந்த திமிர் எங்க காட்டு பாக்கலாம் அப்படின்னு முத்துவை பார்த்து அந்த போலீஸ்காரர் கேட்டுட்டு இருக்காரு. புதுசா ஒரு ரூட் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு. இனி என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.